மகாசிவராத்திரியை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக சென்னை எழும்பூர் மற்றும் சென்ட்ரலில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கன்னியாகுமரி இடையேயான சிறப்பு ரயில் இன்று இரவு 11:45 மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்பட்டு நாளை மதியம் 1 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். மறுமார்க்கமாக பிப்ரவரி 16ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9:35 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை 10:15 மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும். இதேபோல் சென்னை கொல்லம் இடையேயான சிறப்பு ரயில் இன்று இரவு 11:55 மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்பட்டு நாளை மாலை 4:30 மணிக்கு கொல்லம் சென்றடையும். மறுமார்க்கமாக வருகிற 16ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு கொல்லத்திலிருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடையும். சிவராத்திரி கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கான முன்பதிவுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குடிசைகள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதற்காக கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2030ஆம் ஆண்டிற்குள் குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கத்துடன் கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி குடிசை மற்றும் சேதமடைந்த வீடுகளை கண்டறிந்து 360 சதுர பரப்பளவில் கலைஞர் கனவு இல்லம் கட்டி வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்ட தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்காக 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதில் உரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது அரசாணை வெளியாகியுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் இன்று லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், நீலகிரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக அதே பகுதியில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதாக கூறி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த பிரதமர் மோடியை கண்டிக்கிறோம். அதேபோல கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த குளத்துப்பாளையத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின. அப்போது மத்திய பாஜக அரசுக்கும் கூட்டணியில் உள்ள அதிமுகவுக்கும் எதிராக அவர்கள் முழக்கம் எழுப்பினர். தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர், ஒன்றியம் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகாசி பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தென்காசி கொடிமர திடலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் பட்ஜெட்டில் 0 கொடுத்தால் கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் என்று நினைத்தார்களா என எக்ஸ் பக்கத்தில் வினவியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கான நிதிகளை மறுத்து அநீதியை இணைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு 0வை திருப்பி அளிப்போம் என பதிவிட்டுள்ளார். காரைக்காலில் நாளை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திருச்சி வருகிறார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து வருகை தந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் அமித்ஷா பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்காலில் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். இதற்காக டெல்லியில் இருந்து பிஎஸ்எஃப் விமானத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்தை இரவு 9 மணிக்கு வந்தடைகிறார். திருச்சி கண்டோன்மெண்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்கும் அமித்ஷா சனிக்கிழமை காலை 10:45 மணி அளவில் பிஎஸ்எஃப் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு காரைக்காலில் வரிச்சிக்குடி பாலிடெக்னிக் மைதானத்தை முற்பகல் 11:30 மணி அளவில் அடைகிறார். பின்னர் 12 மணி அளவில் காரைக்காலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதன்பின் அங்குள்ள ஹோட்டலில் தங்கும் அமித்ஷா கட்சி பிரமுகர்களை சந்திக்க உள்ளார். பின்னர் 4:40 மணி அளவில் திருச்சிக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு அங்கிருந்து மாலை 5:30 மணி அளவில் விமானத்தில் டெல்லி புறப்படுகிறார். அமித்ஷா ஹெலிகாப்டரில் வந்திறங்கும் வரிச்சிக்குடி பாலிடெக்னிக் ஹெலிபேட், காரைக்காலில் பார்வையிட உள்ள பகுதிகள் மற்றும் பொதுக்கூட்ட இடத்தை ஆட்சியர்
இஷிதா ரதி, சாராட்சியர் பூஜா, மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கோடிக்கணக்கில் பணம் வாங்கியதாக சொல்லும் அவதூறுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். திமுகவோட உடன்பாடு கொண்டிருக்கிற போதும் சரி, அதிமுகவோட உடன்பாடு கொண்டிருக்கும் போதும் சரி, அவர்களுடைய கட்சிக்காரர்களுடைய செலவை அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். எங்கள் கட்சி செலவை நாங்கள் பார்த்துக்குவோம். இது நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை கடைபிடிச்சிட்டு வரோம். ஏன்னா அவங்க செலவை எங்களால் சமாளிக்க முடியாது. அங்கேயும் தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடத்துலையும் நாங்கள் தான் எங்கள் சொந்த பணத்திலேருந்து தான் நாங்கள் செலவழிக்கிறது என்பது அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை பாராட்டவும் செய்வாங்க. அவர்கள் கட்சிக்காரர்களுடைய செலவுக்காக அது எங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் வேட்பாளர் நின்றுன்ற முறையில் கொடுத்தது. அது இப்படி வாங்கி அப்படி கொடுத்தது என்பதை தவிர நான் பல முறை சொல்கிறேன், சிங்கிள் டீ கூட சாப்பிட்டதில்லை. தொடர்ந்து பேசியவர் அதிமுக பாஜக கூட்டணியில் முன்னேற்றம் இல்லை என்றார். ஒரே ஒரு கூட்டம், ஜாயின்ட் கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றதை தவிர வேறு எங்கேயும் அவங்க ஒன்றும் எந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதோ, ஒரு கூட்டான பொதுக்கூட்டங்களோ அல்லது தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளில் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிடுவதோ, இந்த மாதிரியான அணுகுமுறை எதுவுமே அதில் இன்றைய தேதி வரைக்கும் இல்லை. அது வலுவான அணியாக இருக்கிறது அல்லது அந்த ஒற்றுமை கூட்டணி ஏற்பட்டு விட்டது என்று சொல்வதிலேயே எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. அதிமுக ஆட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியா என்பதிலேயே அந்த கூட்டணி குழப்பத்தில் இருப்பதாக சண்முகம் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தலைமை தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர்கள் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர்கள் பானு பிரகாஷ், மனேஷ் கர்க், கியானேஷ் பார்த்தி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு வந்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை மற்றும் நேற்று காலையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்நிலையில் சென்னையில் நேற்று தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் காவல்துறை, வருமான வரித்துறை உட்பட 20க்கும் மேற்பட்ட அரசு துறைகளின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடன் விரிவான ஆலோசனை நடத்தினர். தேர்தல் நேரத்தில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ரயில்வே, சுங்கத்துறை, சிஆர்பிஎஃப் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் நாளாக இன்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இறுதிக்கட்ட ஆலோசனைகள் நடைபெறவுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டங்களின் அடிப்படையில் பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் கருவறை கதவின் தங்க கவசங்களின் மாதிரிகளை அறிவியல் பூர்வ பகுப்பாய்வுக்காக சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீண்டும் சேகரித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 2001ஆம் ஆண்டு துவாரபாலகர் சிலைகள் மற்றும் கருவறை கதவின் தங்க கவசங்கள் புதுப்பிக்கப்பட்ட பிறகு அவற்றின் எடை குறைந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. தங்க கவசங்களின் அறிவியல் பூர்வ ஆய்வுக்காக கடந்த ஆண்டு சிறப்பு புலனாய்வு குழுவினர் மாதிரிகளை சேகரித்தனர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்காக இந்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் மேம்பட்ட தடயவியல் பகுப்பாய்வுக்காக மாதிரிகளை மீண்டும் சேகரிக்க அனுமதிக்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தங்க கவசங்களின் மாதிரிகளை மீண்டும் சேகரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் நேற்று சபரிமலையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தங்க கவசங்களின் மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நேற்று மாலை 5 மணி அளவில் திறக்கப்பட்டது. மாநிலங்களவையில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது தமிழ்நாட்டின் கடன் நிலை குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனம் தெரிவித்தார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரையாற்றினார். நாட்டின் கடன் சுமை அதிகரித்து வருவது குறித்து திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர் மத்திய அரசு அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கவில்லை என்றும் கடன் அளவு கட்டுக்குள் உள்ளதாகவும் விளக்கமளித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டின் நிதி நிலைமை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டிய நிர்மலா சீதாராமன் கடந்த 73 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் சுமார் 5 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு 4 ஆண்டுகளில் மட்டும் 4.56 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 73 வருஷத்துல பண்ண அந்த அமௌண்ட்டை 4 வருஷத்துல பண்ண கனத்தை இவங்களுக்கு போகணும். அப்போது குறுக்கிட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இது மத்திய பட்ஜெட் உரையா அல்லது தமிழ்நாடு பட்ஜெட் உரையா என்று காட்டமாக வினவினார். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதை மனதில் வைத்தே நிதியமைச்சர் இங்கு அரசியல் பேசுவதாக கார்கே குற்றம் சாட்டினார்.
சக மனிதரின் உயிரை பொருட்படுத்தாமல் செயல்படுவோருக்கு இதுதான் தண்டனை என்று தற்போதுள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாற் போல வீடியோ வெளியிட்டுள்ளது பெங்களூரு காவல்துறை. பெங்களூருவில் நஞ்சுண்டா என்பவர் தனது சரக்கு வாகனத்தில் பூக்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்தார். ட்ரினிட்டி சந்திப்பு அருகே அவர் வலதுபுறமாக திரும்ப முயன்றபோது பின்னால் வந்த கார் ஓட்டுநர் சுரேஷ் நஞ்சுண்டாவை மிகவும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட நஞ்சுண்டா மீது காரை ஏற்றியதில் அவர் பானட் மீது விழுந்துள்ளார். அதே நிலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை சுரேஷ் காரை ஓட்டிச் சென்றுள்ளார். உயிருக்கு பயந்த நஞ்சுண்டா காரின் பானட்டை பலமாக பிடித்துக் கொண்டு தொங்கியபடி சென்ற காட்சிகள் பார்ப்போரை உறைய வைத்தன. பொதுமக்கள் வழிமறித்த பின்னரே சுரேஷ் காரை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரித்த ஹலசூரு போலீசார் அடுத்த சில மணி நேரங்களிலேயே சுரேஷை தேடி கண்டுபிடித்து கைது செய்தனர். அவரது காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் சாலையில் இதுபோன்ற அத்துமீறல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்த வெளிநாட்டு பக்தர்களை கிறிஸ்தவர்கள் என கூறி வழிபாடு நடத்த அனுமதி மறுத்த விவகாரத்தில் கோவில் ஊழியரிடம் விசாரணை நடத்தப்படும் என கோவில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் வட மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் ருத்ரா அபிஷேக பூஜையில் கலந்து கொள்ள 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்றுள்ளனர். ருத்ரா அபிஷேக பூஜையில் கலந்து கொள்ள காத்திருந்த வெளிநாட்டு பக்தர்கள் சிலரை கிறிஸ்தவர்கள் என கூறி பூஜையில் கலந்து கொள்ள அனுமதி மறுத்து கோவில் ஊழியர் நாகராஜ் என்பவர் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் செலுத்திய பணம் திருப்பி வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பூஜையில் கலந்து கொள்ள காத்திருந்த வெளிநாட்டு பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்து கோவில் இணை ஆணையர் செல்லத்துறையிடம் விளக்கம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் விசாரித்துவிட்டு பதிலளிப்பதாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களாக ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் விலை சற்று குறைந்து ஆறுதல் அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 190 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம், பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னரான சந்தை நிலவரம் உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடனேயே காணப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி விலை கடந்த 4 நாட்களாக விலை மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. T20 உலகக்கோப்பையில் 93 ரன்கள் வித்தியாசத்தில் நமீபியாவை இந்தியா வீழ்த்தியது. முதல் போட்டியில் அமெரிக்காவை வீழ்த்திய நிலையில் டெல்லியில் நடந்த 2வது போட்டியில் நமீபியாவை எதிர்கொண்ட இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. அபிஷேக் சர்மாவின் காயம் காரணமாக இஷான் கிஷனுடன் ஆட்டத்தை தொடங்க சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. 8 பந்துகளில் 22 ரன்கள் சேர்த்து நம்பிக்கை தந்தபோது கேட்ச் ஆகி வெளியேறி கிடைத்த வாய்ப்பை மீண்டும் பயன்படுத்த தவறினார். திலக் வர்மாவும் கேப்டன் சூரியகுமார் யாதவும் சிறிது அதிரடி காட்டி நடையை கட்டினர். பின்னர் இஷானுடன் ஜோடி சேர்ந்த ஹர்திக் பாண்டியாவும் அவருடன் சேர்ந்து பந்துகளை விரட்டினார். இஷான் 61 ரன்களும் ஹர்திக் பாண்டியா 52 ரன்களும் சேர்த்து அவுட் ஆகினர். முடிவில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்களை குவித்தது. நமீபியாவின் கேப்டன் எராஸ்மா சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய ஸ்டீன் கேம்ப் மற்றும் ஃப்ரிலிங் மட்டுமே 20 ரன்களை கடந்தனர். மற்றவர்கள் இந்திய பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் வெளியேறினர். ஆட்ட நேர முடிவில் 18.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்களை மட்டுமே எடுத்து 93 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டது. வருண் சக்கரவர்த்தி 7 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி ஒருவர் ஆனந்த கண்ணீர் வடித்த சம்பவம் அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைத்தது. சமூக நலத்துறை சார்பில் விளாத்திக்குளத்தில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 220 கர்ப்பிணிகளுக்கு 21 சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் GB மார்க்கண்டேயன் சீர்வரிசை வழங்கிய போது பல்லாங்குளத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி ஈஸ்வரி கண் கலங்கினார். தனக்கு காதல் திருமணம் என்பதால் இத்தனை பேருக்கு மத்தியில் தனக்கு வளைகாப்பு நடந்ததை நினைத்து கலங்கிவிட்டதாக கூறினார். சேலம் அருகே அரிசி மண்டி ஊழியரை திசை திருப்பி 50,500 ரூபாய் பணம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி தீவெட்டிப்பட்டியில் உள்ள அரிசி மண்டிக்கு வந்த 35 வயது இளைஞர் ஒருவர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு 15 சிப்பம் அரிசி வேண்டும் என்று கேட்டுள்ளார். பின்னர் களைப்பாக இருப்பதாக கூறி கல்லாப்பெட்டி அருகே உள்ள இருக்கையில் அமர்ந்தவர் பெட்டியை திறந்து அதில் இருந்த 50,500 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றார். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர்.
திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் நவகிரக சிலை, அம்மன் சிலை உள்ளிட்ட 11 சாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விடையூர் கிராமத்தில் கலியனூர் செல்லும் மேம்பாலத்தின் கீழ் கொசஸ்தலை ஆற்றில் 2 அம்மன் சிலைகள், 9 நவகிரக சிலைகள் உள்ளிட்ட 11 சாமி கற்சிலைகள் இருந்துள்ளன. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த வருவாய்த்துறையினர் அந்த சிலைகளை மீட்டு கருவூலத்திற்கு எடுத்துச் சென்றனர். ஏற்கனவே கொசஸ்தலை ஆற்றில் 50க்கும் மேற்பட்ட சாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மறியலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 4 புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்தம் நடைபெற்ற நிலையில் உளுந்தூர்பேட்டையிலும் விவசாய சங்கங்கள் மற்றும் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மறியல் நடைபெற்றது. உழவர் சந்தையில் ஒன்று கூடி தொழிற்சங்கத்தினர் பேரணியாக சென்றனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு எந்த பெயர் வைத்தால் என்ன? தங்களை பொறுத்தவரை அது 100 நாள் வேலை திட்டம்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பேசிய அவர் திமுகவினருக்கு திடீரென மகாத்மா காந்தி மீது பாசம் வந்துவிட்டதாக விமர்சித்தார். காந்தியா சொல்லு, ராமையா சொல்லு, எங்களுக்கு பேர் 3 நாள் வேலை தான். பேர் என்ன? பெரம்பலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 27 பயனாளிகளுக்கு 2 சக்கர வாகனம் வழங்கப்பட்டது. ஆட்சியர் மிருணாளினி தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. 26,62,000 ரூபாய் மதிப்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்களை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திடீரென சாலையின் குறுக்கே வந்த 2 சக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதிய பதை பதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கும்பகோணத்திற்கு சென்ற தனியார் பேருந்து தாராசுரம் அருகே 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட 2 சக்கர வாகன ஓட்டி பலத்த காயமடைந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் சுட சுட பிரியாணி பரிமாறப்பட்டது. முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் விஜயின் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்ய சென்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தொண்டர் ஒருவரின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியின் முன்னேற்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் மொழியை கட்டாயமாக்க வலியுறுத்தி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதுபோன்ற பள்ளிகளில் இந்தி மற்றும் சம்ஸ்கிருதம் மொழிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். UGC நிர்ணயித்த ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அஞ்சல் துறைக்கு சொந்தமான இடத்தை போலி பட்டா தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே காலியாக இருந்த 35 சென்ட் நிலத்தில் 15 சென்ட் நிலத்தை சென்னையைச் சேர்ந்த காசி என்பவர் போலி பட்டா தயாரித்து விற்பனை செய்ய முயன்றதாக தெரிகிறது. அஞ்சல் துறை அளித்த புகாரின் பேரில் மாவட்ட நிர்வாகத்தின் கூட்டு முயற்சியால் நிலம் மீட்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் நேர்மை அங்காடி தொடங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு சிறுவயது முதல் நேர்மை மற்றும் உதவி செய்யும் குணத்தை வளர்க்கும் நோக்கில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் அதற்கான உரிய விலையுடன் நேர்மை அங்காடியில் வைக்கப்படும். மாணவர்கள் உரிய பணத்தை உண்டியலில் செலுத்தி பொருட்களை எடுத்துச் செல்லலாம். தஞ்சை முதல் புதுச்சேரி வரை 500 பள்ளிகளில் இத்திட்டத்தை செயல்படுத்த தனியார் அமைப்பு திட்டமிட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் கல்குவாரி அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடபாலை, இலங்கிப்பட்டி, பண்ணை மூன்றடைப்பு, குறிஞ்சாக்குளம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டனர். கல்குவாரி அனுமதியை ரத்து செய்ய கோரி திருச்சுழி வட்டாட்சியர் கருப்பசாமியிடம் மனு அளித்தனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சில் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சட்ட விதிமுறைகளை மீறி தயாரிப்பாளர் கவுன்சில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறி அதற்கு தடை கோரி கவுன்சில் உறுப்பினர்களான ஸ்ரீனிவாசன், ரஞ்சித்குமார் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் நடைமுறை தொடங்கிய பிறகு தடை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ரெட்டிப்பட்டி கிராமத்தில் பாதை தொடர்பான தகராறில் முதியவர் உயிரிழந்தது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேவராஜ் என்ற 75 வயது முதியவருக்கும் அருகே வசிக்கும் ஜோதி வேடியப்பன் குடும்பத்தினருக்கும் இடையே பாதை தொடர்பாக கடந்த 3 ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வந்தது. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை தேவராஜுக்கும் ஜோதிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது ஜோதி தாக்கியதில் கீழே விழுந்த தேவராஜ் உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் ஜோதியையும் வேடியப்பனையும் கைது செய்துள்ளனர். ஆண்ட்ராய்டு 12 அல்லது அதற்கும் கீழான இயங்குதளங்களில் இயங்கும் ஸ்மார்ட் போன்களுக்கு இனி பாதுகாப்பு அப்டேட்கள் வழங்கப்பட மாட்டாது என கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த அவ்வப்போது புதிய அப்டேட்டுகள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் இந்த முக்கிய அறிவிப்பை கூகுள் நிறுவனம் தற்போது வெளியிட்டுள்ளது. டேட்டா திருட்டு மற்றும் சைபர் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க பயனர்கள் உடனடியாக சாப்ட்வேரை அப்டேட் செய்ய வேண்டும் எனவும் கூகுள் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையில் 96 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். கொருக்குப்பேட்டையில் ரயில்வே 2B சந்தி கடவில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனை ஏற்று 96 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய மேம்பாலத்தில் பயணம் மேற்கொண்டார். மேலும் கொருக்குப்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலை சந்திப்பில் 75 கோடியில் புதிய மேம்பாலம் அமைக்க முதல்வர் அடிக்கல் நாட்டினார். புதுக்கோட்டையை அடுத்த கைக்குறிச்சி அரசு முன்மாதிரி மேல்நிலைப்பள்ளி விடுதி மாணவிகளை அழைத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் பாதி வழியில் பழுதாகி நின்றது. விடுதி மாணவிகளுக்கு மருத்துவக் குழுவினர் மாதாந்திர மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பரிசோதனை செய்வதற்காக எடுத்த ரத்தத்தை பார்த்த 2 மாணவிகள் மயங்கி விழுந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த ஆம்புலன்ஸ் பழுதாகி பாதி வழியில் நின்றதுடன் புகை வெளியானது. ஓட்டுநர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மாற்று ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு மாணவிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததை பார்த்துவிட்டு சென்றவர் எப்படி கட்சித் தலைவராக இருக்க முடியும் என்று தாவேக தலைவர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடியுள்ளார். அவங்களுடைய கட்சி ஒரு கட்சியில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. போயிட்டா எப்படி தெரியாது தலைவர் நேற்று முடியும். 2 சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், கூட்டணி சின்னங்கள் வாக்களிக்க வேண்டும். என்றைக்கும் என்ன பொறுத்தளவுக்கு எப்படி நடிகர் வெட்டி விட்டு போனாங்க அப்படி என்ன போகாது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தோல் வியாபாரி கைது செய்யப்பட்டார். பேரணாம்பட்டு பகுதியை சேர்ந்த 18 வயது கல்லூரி மாணவி காட்பாடியிலிருந்து பேரணாம்பட்டுக்கு தனியார் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது அப்துல் லத்தீப் என்ற தோல் வியாபாரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் அப்துல் லத்தீஃபை பேரணாம்பட்டு காவல் நிலைய காவலர்கள் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவிலில் கொடிமரம் சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணிகள் நிறைவுற்று குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த நிலையில் கோயில் கொடிமரம் திடீரென சாய்ந்தது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தரையில் கிடந்த தங்கத்தாலியை மீட்டெடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த ஊழியர் பாரதியின் நேர்மைக்கு பாராட்டுகள் குவிகின்றன. சிகிச்சைக்காக வந்த பிரியா என்பவர் தவறவிட்ட நகையை கண்டெடுத்த பாரதி அதனை உடனடியாக காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் நகை உரியவரிடம் சேர்க்கப்பட்டது. பாரதியின் நேர்மையை பாராட்டி காவல் ஆய்வாளர் சங்கர சுப்பிரமணியன் வெகுமதி அளித்து கௌரவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற லாரி பழுதாகி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டிவனத்தில் இருந்து ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி டாரஸ் லாரி சென்று கொண்டிருந்தது. திடீரென மதுராந்தகத்தில் லாரி பழுதாகி நின்றது. இதனால் திருச்சி சென்னை புறவழிச்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
பிரதமர் மோடிக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் என கூறி விடாதீர்கள் என திண்டுக்கல்லில் கௌரவ விரிவுரையாளர்களிடம் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது பேசுபொருளாகியுள்ளது. திருப்பூர் அருகே தன்னை இரண்டாவது திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டு மூன்றாவதாக வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளம்பெண் புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே திருமணமான 27 வயதான பிரியா என்ற நிஷாருதீன் என்பவரை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இரண்டாவது திருமணம் செய்துள்ளார். தற்போது கர்ப்பிணியாக உள்ள பிரியாவை கைவிட்ட நிஷாருதீன் வேறொரு பெண்ணுடன் வாழ்வதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நிஷாருதீன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வீரபாண்டி காவல் நிலையத்தில் பிரியா புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே நிலக்கரி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் புகை வந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னையில் இருந்து ரேணிகுண்டாவுக்கு 64 பெட்டிகளில் நிலக்கரி ஏற்றிக் கொண்டு சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்த போது ஏகாட்டூர் ரயில் நிலையம் அருகே சென்றபோது இரவு 1 மணி அளவில் 2 பெட்டிகளில் இருந்து புகை வந்தது. கடம்பத்தூரில் ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் 3 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். ராமேஸ்வரத்தில் வடமாநில பயணி ஆட்டோவில் தவறவிட்டுச் சென்ற 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டோ ஓட்டுநர் மீட்டு நேர்மையாக காவல்துறையிடம் ஒப்படைத்தார். ஆட்டோவில் பேருந்து நிலையம் சென்ற பயணி அவசரத்தில் தனது சூட்கேஸை தவறவிட்டார். சூட்கேஸை கண்டெடுத்த ஓட்டுநர் காளீஸ்வரன் அதனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். காவலர்கள் சூட்கேஸை திறந்தபோது அதில் ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இருந்தது. சூட்கேஸை தவறவிட்ட பயணி குறித்து விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் காளீஸ்வரனை பாராட்டினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மொட்டமலை பகுதியில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய குடியிருப்புகள் தரமற்ற முறையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. கட்டுமானப் பணிகளை நேரில் ஆய்வு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் அங்கிருந்த செங்கற்களை தண்ணீரில் நனைத்தபோது அவை களிமண்ணாக கரைந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். செங்கல் கரையுது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கோ சத்திரத்தில் அரசு பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. 1969இல் இப்பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றிய மணவாளன் கௌரி தம்பதியினரை அவர்களது முன்னாள் மாணவர்கள் கைகளில் தூக்கி வந்து மேடையில் அமர வைத்து சிறப்பித்தனர். முதியவர் மணவாளன் தான் ஆசிரியர் பணியை விரும்பி தேர்ந்தெடுத்ததாக நினைவு கூர்ந்தார். அவன் ஆர்டர் கொடுத்தா கீச்சு போட்டு ஓடிடுறானுவோ, ஜாயின் பண்ண மாட்டேன்றானுவோ. நீ தான் தைரியமா சொல்லிக்க, நீ தான் அந்த ஊருக்கு போகணும். அந்த ஆயிப்பேட்டைன்ற ஊரு உனக்கு தான் சொந்தம். ராமநாதபுரம் முகவை ஊருணியில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் உள்ள பழமை வாய்ந்த ராஜகாளியம்மன் கோயிலை இடிக்க அதிகாரிகள் முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆக்கிரமிப்பு புகாரின் பேரில் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி 10 நாட்கள் கால அவகாசம் பெறப்பட்டதை அடுத்து இடிப்பு நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20 ஆண்டுகளாக மனு அளித்தும் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி அவர்கள் முழக்கமிட்டனர். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் 10 நாட்களில் தீர்வு காண்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் தனியார் பள்ளி விழாவில் நடிகர் தாமு கலந்து கொண்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் சற்று காலத்திற்கு மொபைல் போன் விரதத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் தாவேக தலைவர் விஜயின் எண்ணம் நிறைவேறுவதற்கான ஆற்றல் கிடைக்க வேண்டும் என்றும் கூறினார். ஆரம்பத்தில் இளைய தளபதினு அவங்க அப்பா ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. அந்த டைட்டில் சினிமாவுக்காக கொடுத்த ஒரு என்கரேஜிங் டைட்டில். அது இன்றைக்கி தளபதியாக மாறி மக்களால் அலங்கரிக்கப்படுது, ரசிகர்களால். அவர் அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாருங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான ஆற்றல் அவருக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். திருவண்ணாமலை அருணகிரிபுரம் பகுதியில் குழந்தையை கடத்த முயன்றதாக கூறி வடமாநில இளைஞர் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் நடத்திய விசாரணையில் பிடிபட்டவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த 5 நாட்களாக தேடப்பட்டு வந்தவர் என்பதும் தெரியவந்தது. இளைஞரின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ள காவல்துறையினர் தப்பித்து ஓடிய மற்றொருவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் சாலையில் படர்ந்த பனிக்கட்டிகள் போர்க்கால அடிப்படையில் அகற்றப்பட்டு வரும் காட்சிகள்தான் இவை. காஷ்மீரில் கடந்த சில வாரங்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. தொடர் பனிப்பொழிவால் சோஃபியான் மற்றும் பப்ளியாஸ் நகரங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் 2 அடி உயரத்திற்கும் அதிகமாக பனிக்கட்டிகள் சூழ்ந்ததால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகள் பட்டியலில் இந்திய பாஸ்போர்ட் 75வது இடத்தில் உள்ளது. விசா இல்லாமல் அதிக நாடுகளுக்கு பயணம் செல்லும் அதிகாரத்தை கொண்டவை என்ற அடிப்படையில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகளின் தரவரிசை அளவிடப்படுகிறது. அதன்படி நடப்பாண்டின் தொடக்கத்தில் 80வது இடத்தில் இந்தியா இருந்த நிலையில் தற்பொழுது 75வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சுமார் 200க்கும் மேற்பட்ட நாடுகளின் பாஸ்போர்ட்டுகள் கணக்கில் கொள்ளப்பட்ட நிலையில் சிங்கப்பூர் இப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் மூலம் உலகின் 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம்.